Hi guys, welcome back to another video. So Joseph Vijay ஆகிய நான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இது என்ன சொல்றது, இந்த ஒரு பதவியேற்பு விழாக்காக நாள் கணக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். முடிஞ்சதுக்கு அப்புறமே இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு நொடிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது உண்மை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு நொடி நான் நினைச்சேன், எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகம் மாதிரி வச்சு இழுத்து கொண்டு போயிடுவாங்கன்னு நினைச்சிருந்தேன். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நியூஸே பார்க்காதவங்க கூட லாஸ்ட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்புறம் நியூஸ் சேனலுக்கு ஃப்ரெண்ட்ல தான் இருந்திருப்பான். 24 மணிக்கு ஒரு நியூஸ் சேனலுக்கு ஃப்ரெண்ட்ல இருந்திருப்பான். என்னென்ன அப்டேட் வரும், என்னென்ன அப்டேட்ஸ் வரும், எப்போ விஜய் பதவி ஏற்க போறாருலாம் சொல்லி அவரை பார்த்துட்டு இருந்தப்பான். ஸோ எனக்கு தெரிஞ்சு தலை ஃபேன்ஸ் தான் இது மாதிரி வலிமை அப்டேட் கொடுங்க எப்போ வரும்னு கேட்டுருந்தாங்க. ஸோ அது மாதிரி நம்மளே ஆக்க வச்சுட்டாங்க. ஸோ நம்மளும் 24 மணிக்கு ஒரு டிவி ஃப்ரெண்ட்ல இருந்து யார் கூட என்ன சொல்றதுக்கு, இந்த விஜய் சாருக்கு 108 சீட் தான் இருந்துச்சு. ஸோ மிச்சம் உள்ள 10 to 12 சீட்ஸ் எப்படியாச்சும் யார் கூட கூட்டணி வச்ச கிடைக்கும்லாம் சொல்லி நம்ம ஆவலை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நமக்கு ஆல்வேஸ்லி தெரியும் அந்த காங்கிரஸ் சீக்கிரமே வந்துவிடணும். ஸோ ஆல்ரெடி தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் நம்ம கூட தான், உண்மையான காங்கிரஸ் நம்ம கூட தான் சொல்லியிருந்தாரு. ஸோ நமக்கு ஆப்வியஸ்லி அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் பாக்கி வர பார்ட்டிகள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிபிஐ சிபிஎம் அவங்களும் வந்திருந்தாங்க, அது மாதிரி விசிகே பார்ட்டி வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த விசிகே பார்ட்டி தான் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சு பிபிஏ இல்லாதவங்க கூட இந்த லாஸ்ட் 2-3 days வரைக்கும் இந்த நியூஸ், அதாவது இந்த விசிகே பார்ட்டி எப்போ கை கொடுக்க போகுதுன்னு நினைச்சு ஆவலை வெயிட் பண்ணி ஒரு நியூஸ் சேனலில் பார்த்தா என்ன சொல்றது, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹாப்பி ஆகிறோம். கொஞ்சம் கழிச்சு பார்த்தா லெட்டர் இன்னும் போலே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் டவுன் ஆயிடுறோம். ஸோ நம்ம கூட நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம், விஜய் சார் ஓரோ ஆளுகள் அவர் கூட சேரும்போது டெய்லி போய் இந்த கவர்னரை பார்த்து இந்த பொன்னாடையெல்லாம் சூட்டிட்டு வந்துருப்பாரு. ஸோ லாஸ்ட் இந்த விசிகே பார்ட்டியோட இது கிடைக்கிற வர அவர் போய் டெய்லி போய் பொன்னாடை சாத்திட்டு தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பொன்னாடை சாத்தியே எனக்கு தெரிஞ்சு இந்த பொன்னாடையை வச்சு ஒரு கடையை போட்டலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ போல பொன்னாடை கொண்டு போய் சாத்திட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக இந்த விசிகே பார்ட்டி அந்த சொல்றது அந்த லெட்டர் கொடுத்தப்ப தான் நமக்கே சமாதானம் ஆச்சு. ஸோ அவர் பதவி ஏற்றதுமே 3 விஷயத்தை ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண்கிற ஒரு படையை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி ட்ரக் அபியூஸ், ட்ரக் எல்லாம் ஒழிக்கிறதுக்கு வேண்டிய பிரத்யேக ஒரு இது ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு. அது மாதிரி இந்த என்ன சொல்றது எலக்ட்ரிசிட்டி 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, அப் டு 200 rupees நோ சார்ஜஸ் தான் சொல்லணும். ஸோ ஃப்ரீன்னு அப்படி நம்ம சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா 200 யூனிட்ஸ்க்கு எபோ நம்ம யூஸ் பண்ணால் அந்த 200 யூஸுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அது நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, அப் டு 200 rupees இஸ் தேர் ஆர் நோ சார்ஜஸ் ஃபார் தட். ஸோ அப்படி தான் சொல்லணும். இல்லை விஜய் சார் பப்ளிக் கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு. என்னன்னா எல்லா இடத்துல நடக்கிற ஒரு இஷ்யூஸை படிச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவர் என்ன சொல்ற விஷயங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிப்பார். இதெல்லாம் படத்தில் நடக்கிற மாதிரி ஒற்றை திவசத்தில் ஜஸ்ட் சிங்கிள் டேல நடந்துடாது. ஸோ இது பொலிட்டிக்ஸ், ரியல் வேற. ஸோ இது டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம்க்குள்ள சொல்யூஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது மாதிரி தான் அவர் கேட்டிருக்காரு. ஸோ டைம் பொதுமக்கள் கொடுக்க தயாராக தான் இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிப்படையாக கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பொதுமக்களுக்கும் கொடுத்துருக்காரு, மட்டும் இல்லை அவரோட பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நம்ம பார்ட்டியில் இருந்து ஜெயிச்சிட்டோம், ஸோ நமக்கு வேண்டிய என்ன சொல்றது காசு பணம்ல நம்ம சம்பாதிப்போம் நினைச்சு யாருமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு மனசுல தோணுச்சுன்னா இங்கே குழி தோண்டி போதிச்சிருங்க. ஸோ இது பொதுமக்களோட காசு சுரண்டி எடுக்கிறதெல்லாம் கடுமையாக தண்டிக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஸோ ஓட்டு போட்டது எல்லாமே விஜய்க்காக தான். ஸோ விஜய் சொல்லியிருக்காரு, இந்த இருக்கிற என் கூட இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் கண்ட்ரோல் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் தான். என்னன்னா நம்ம ஓட்டு போட்டதும் விசில்ங்கிறது இந்த விஜய்ங்கிற ஒரு பிராண்டுக்கு மட்டும்தான். ஸோ இந்த பார்ட்டியில் இருக்கிற ஆளுகள் நமக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது, ஆனால் நம்ம ஓட்டு போட்டுறது விஜய்க்கு தான். ஸோ இந்த விஜய்ங்கிற ஒரு ஆளு தான் அந்த ஒரு பிராண்ட், அந்த ஒரு முகத்துக்கு மட்டும்தான் நம்ம இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்கோம். ஸோ அவர் அது ரொம்பவே என்ன சீரியஸாக எடுத்திருக்காரு. ஸோ அதான் அவர் சொல்றாரு, இது எல்லாத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஒன் மேன் ஷோ தான் இனி அங்கே என்ன சொல்றது நெக்ஸ்ட் 5 years வரப்போகுது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன நடக்குது, என்னெல்லாம் இப்போ என்ன சொல்றதுக்கு புரோகதி மீன்ஸ் டெவலப்மெண்ட் என்னெல்லாம் வருதுன்னெல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப வரவேற்கப்பட்ட விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்ன பண்ண போறாருன்னு தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சீஃப் மினிஸ்டர் அவர் பதவி ஏற்கும்போது ஒப்போனன்ட் பார்ட்டியில் யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஆளுல ஏடிஎம்கே ஆளுல ஒரு ஆள் கூட அவங்க அப்பேர் ஆகல. எனக்கு சிஎம் அவர் டிக்ளேர் பண்ண எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 hours அடுத்த என்ன சொல்றதுக்கு ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வந்து தொடங்கி இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா இந்த தமிழோட தேசிய கான லாஸ்ட் அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க, தேர்ட் அப்ளை பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு இப்போவே. அதாவது இவருக்கு என்ன சொல்றது, இவருக்கு மேலே இவ்வளோ வன்மை எதுக்குன்னு நான் தெரியல. இப்போ அவர் இப்போதான் வந்திருக்காரு, ஜஸ்ட் ஸ்டேட் சிஎம் இப்போதான் ஆயிருக்காரு, அதுக்குள்ளே குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்களே. என்ன இது இப்போ என்ன, அவர் தும்முனா குற்றம், அவர் ட்ரெஸ் போட்டா குற்றம், கோட்டு போட்டா குற்றம்லாம் சொல்லிருக்காங்க. ஏன்னா கோட்டு போட்டதுக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? நமக்கு இப்போ ராகுல் காந்தியை பார்த்தீங்கன்னா அவர் பெனியன் தான் போட்டுருவாரு, அவரே யாராச்சும் குற்றம் சொல்றீங்களா? என்னடா இப்போ இவர் கேரி இப்போ வந்ததுக்குள்ளே இப்படி கொடுக்குறீங்களே, நீ போக போக இவர்களை என்னெல்லாம் ஆப்பு கொடுக்க போறாங்க தான் நமக்கு தெரியல. ஸோ எஸ்பெஷலி ஒரே நியூஸ் சேனலில் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன், தந்தி டிவி தான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்தி சேனல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன அது தந்தி சேனலில் விஜய் சேனல் அப்படி தான் இருக்கு. என்ன எனக்கு தெரிஞ்சு தந்தி சேனலோட எடிட்டர்லாம் ரொம்பவே என்ன சொல் டைஹார்டு விஜய் ஃபேன் போல இருக்கு. ஸோ அவர் அப்படியே என்ன சொல்றது எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. இந்த மங்காத்த படம் பாகுபலியில் ஓடிட்டு இருக்கு. நான் கூட நினச்சது நியூஸ் சேனலில் இதை எது என்டர்டைன்மெண்ட் சேனலில் அதெல்லாம் பார்க்க
வேண்டியிருக்கு. ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன சொல்றது அனிமேஷன் அட் இட்ஸ் பீக்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப அவர் செலவு பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அனிமேஷன் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு வேண்டிட்டு எப்படி இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தந்தி சேனலில் தான் நானும் இப்போ நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு நிறைய வியூவர்ஷிப் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் தந்தி டிவி ஃபார் தட்.